பிரைஸ் தி லார்ட். நான் டெபோரா. இயேசுவை மறவார்ல இருந்து ஏசப்பா எங்களை பார்த்து என்ன பேசுறாருன்னா, ஏசாயா எழுதின தீர்க்கதரிசி புத்தகத்துல 66ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். ஆமென். இந்த வசனத்து மூலமா ஒரு சின்ன விஷயம் எப்படி பாக்கணும்னா, நிறைய வாலிபர்கள் வந்து காலேஜ்ல படிக்கிறாங்க, ஹாஸ்டல்ஸ்ல தங்கி படிக்கிறாங்க. சில பேர் வந்து வெளிநாட்டுல அப்ராட் போய் தன் குடும்பத்துக்காக நம்ம ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு தனியே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ரொம்ப தூரம் போய் எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு சடனா தன்னோட தாய், அதாவது பேரண்ட்ஸ் நமக்கு வந்துருச்சுன்னா அவங்களால உடனே வந்துடவும் முடியாது, காலேஜ்ல இருந்து லீவ் போட்டு வர முடியாது. ஸோ அது அந்த ஃபீல் எப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். அப்படி வந்து அந்த ஃபீலிங்ல உட்காடாம நம்ம என்ன பண்ணா, கர்த்தரோட பிள்ளைகளை வந்து அவரோட வசனத்தை எடுத்து படிக்கும் போது நம்ம பேச அவர் பேசுன்ற ஒரு கான்வர்சேஷன் வந்து ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அதனால நம்மள அவர் எப்படி தேற்றாரா, நம்மளோட தாய் தேற்றுவது போல நம்மள தேற்றாரா, நம்மள அவர்கிட்ட விட்டு கொடுக்கும் போது. நம்ம இது மூலமா சின்ன ஜாம் பண்ணிக்கலாமா? நன்றி தகப்பனே, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே, அப்பா நீங்க எங்களை தேற்றுவதற்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களை ஆற்றுவதற்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் உங்ககிட்ட வருவதற்கு அப்பா எந்த ஒரு தடை இல்லாம உங்ககிட்ட அன்றே வந்து சேர்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.